வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். சுவைக்கில் உரிமம் இல்லாமல் இயங்கும் கேரேஜ்கள். பொது போக்குவரத்து துறை அதன் தொழில்நுட்ப ஆய்வுத்துறை மூலம் சுவேக் தொழில்துறை பகுதியில் வர்த்தக அமைச்சகம் மற்றும் குவைத் நகராட்சி உட்பட பல அரசு நிறுவனங்களின் பங்கேற்புடன் ஒரு கூட்டு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கின்றது. பாதுகாப்பு வட்டாரத்தின் கூற்றுப்படி இந்த பிரச்சாரம் வாகன பழுதுபார்க்கும் கேரேஜுகள் மற்றும் வாகன துணை கருவிகள் நிறுவல்களை வழங்கும் பட்டறைகளை குறிவைத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் 1111 போக்குவரத்து மீறல்களை பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதலாக மின்சார அமைச்சக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் அங்கீகாரமின்றி இயங்கும் கேரேஜுகள் மீது 4 புகார்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையில் குவைத் நகராட்சி குழுக்கள் சுவைக்கில் சாலைகள் மற்றும் திறந்த வெளிகளில் காணப்பட்ட 150 கைவிடப்பட்ட வாகனங்களில் அகற்றும் ஸ்டிக்கர்களை ஒட்டியிருக்கின்றன. குவைத் போலீசார் அல் சுலேபியா போதைப்பொருள் சோதனையில் 20 கிலோ மெத் போதைப்பொருளுடன் ஒரு சவுதி நாட்டவரை கைது செய்தனர். குவைத்தின் உள்துறை அமைச்சகம் தனது சமூக ஊடக கணக்கில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறை மூலம் அல் சுலேபியா பகுதியில் ஒரு போதைப்பொருள் வியாபாரியின் செயல்பாட்டை அதன் குற்றவியல் பாதுகாப்புத்துறை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கவனமாக கண்காணிப்பை தொடர்ந்து சந்தேக நபரான சவுதி நாட்டவரான பகத் மாதர் அல் ரசீடியை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். அதிகாரிகள் சுமார் 20 கிலோகிராம் மெத்தமெட்டமைன் சாபு மற்றும் 2 மின்னணு தராசுகளை பறிமுதல் செய்திருக்கின்றனர். விசாரணையில் இந்த போதைப் பொருள் சட்டவிரோத லாபத்துக்காக கடத்துவதற்காகவே தயாரிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆபத்தான பொருட்களிலிருந்து நாட்டையும் அதன் குடிமக்களையும் பாதுகாக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து முயற்சிகளை தீவிரப்படுத்துவதாக உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிப்பதிலும் பொது பாதுகாப்பை பராமரிப்பதிலும் சமூக பங்களிப்பு ஒரு முக்கிய அங்கமாக விவரிக்கும் அவசர ஹாட்லைன் 112 மூலம் எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான செயலையும் ஒத்துழைத்து புகாரளிக்குமாறு பொதுமக்களை அது கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மாந்திரிக மோசடியில் குவைத் நாட்டவரும் வங்கதேச கூட்டாளியும் சிக்கினர். குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் சட்டவிரோத நடைமுறைகளை தடுப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குற்றவியல் புலனாய்வு பொதுத்துறையால் பிரதித்துவப்படுத்தப்படும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை அஹ்மதி கவர்னரேட் மோசடி குற்றச்சாட்டில் குவைத் குடிமகன் அப்துல்லா அலி ஹுசேன் முகமது அல் ஹத்தாத்தை கைது செய்திருக்கின்றது. பணத்திற்காக நோய்களை குணப்படுத்த முடியும், மலட்டுத்தன்மையை குணப்படுத்த முடியும், தம்பதிகளை சமரசம் செய்ய முடியும், மந்திரங்களை முறிக்க முடியும் என்று கூறி அல் ஹத்தாத் வாடிக்கையாளர்களை ஏமாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையில் அவர் மஹ்பௌலா பகுதியில் உள்ள ஒரு வாடகை அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த நடவடிக்கைகளை நடத்தி வந்ததாகவும் தனது மோசடி நடவடிக்கைகளை மறைக்க ஒரு குடும்ப வசிப்பிடமாக மாறுவேடமிட்டு அங்கு சென்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. தேவையான சட்டப்பூர்வ அங்கீகாரத்துடன் பாதுகாப்பு குழுக்கள் அந்த இடத்தை சோதனை செய்ததில் குற்றம் சாட்டப்பட்டவர் போலியான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதை கண்டறிந்திருக்கின்றனர். ஜின்களை வெளியேற்றவும், நோய்களை குணப்படுத்தவும், மந்திரங்களை உடைக்கவும் தனக்கு திறமை இருப்பதாக அவர் பொய்யாக கூறி மோசடியின் ஒரு பகுதியாக பல்வேறு தயாரிப்புகளையும் விற்பனை செய்திருக்கின்றார். அல் ஹத்தாத் காலாவதியான சமூக ஆலோசனை உரிமத்தை தவறாக பயன்படுத்துவதையும் அவரது ஓட்டுநராக பணியாற்றும் வங்கதேச நாட்டவரான நூர் அல் அமீன் அப்துல் ரசாக்குடன் இணைந்து பணியாற்றுவதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். ரசாக் வாடிக்கையாளர்களை அழைத்து வந்து பொருட்களை வழங்க உதவியிருக்கின்றார். குறிப்பாக ஆசிய சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களை குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் இருவரும் சட்ட நடவடிக்கைக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.97 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.07 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.60 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 26.23 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.72 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 987.30 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.94 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.